வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம சாம அரிசியில் சாதம் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அழுக்கெல்லாம் இருக்கும், 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். நம்ம நல்லா கழுவி வச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஊறின உடனே கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கா இல்லையான்னு. அதை வச்சு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. இனி வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ சாமரிசியை வந்து வேக வைக்கிறதுக்கு நான் அடுப்பில் வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. இந்த அரிசி வந்து எதில் இந்த டம்ளரில் நம்ம அளந்தமோ அதே டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாமையை ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியும் எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சுங்க, கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிருச்சு. இனி வந்து நம்ம சாமை அரிசியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சாதத்துலலாம் சேர்த்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான், டேஸ்ட்டுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 சொட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்துட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வச்சு நம்ம 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு வருது. நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணி ட்ரை ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சாதம் நல்லா வெந்துடும். நமக்கு சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லை உங்களுக்கு கொலன்னு வேணும்னா நீங்கள் வந்து 3 டம்ளர் அல்லது 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு உதிரியாக இருந்தால் தான் சாதம் மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியும் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நமக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும். அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிருக்கும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இருக்கட்டும், இன்னும் நல்லா ட்ரை ஆகும். நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நமக்கு நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. சாமை அரிசி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு கொலன்னு வேணும், குழந்தைகளுக்குலாம் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அதிகமாக ஊற்றுனீங்கனாலே போதும். இதை நம்ம குக்கரில் வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க. இது வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நமக்கு ஊற வைக்கிறதுக்கு 15 மினிட்ஸ், நமக்கு அடுப்பில் வச்சோன்னா 15 மினிட்ஸ். சூடாக வச்சு சாப்பிட, குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குங்க. இந்த சாமை அரிசி பார்த்திங்கன்னா 5000 வருஷம் பழமையானதுங்க. இந்த சாமை அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், நார்ச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து எல்லாமே இந்த சாமை திணையில் வந்து அடங்கி இருக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியத்தை எடுத்துக்கும் போது சர்க்கரை வந்து அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த சிறுதானிய உணவை வந்து நம்ம இப்போ இருந்தே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பழக்குவோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்க வளரும் போதே நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.